வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். நானே ஒரு முறை வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எபிரேயர் ஆசிரியர் என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா அந்த 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். பரிசுத்த ஆவி பழைய ஏற்பாட்டுல இந்த தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகின்னு சொல்லும் பொழுது அது அந்த காலகட்டத்தை குறிக்கல. எந்த காலகட்டத்தை குறிக்கிறாருன்னா கிறிஸ்துவின் காலகட்டத்தை குறிக்கிறார். ஏன் இந்த காலகட்டத்தை குறித்து அவர் ஏன் பேசணும்? 8ஆம் வசனம் தான் பாருங்க. வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலையாகி எங்க வர்றாங்கன்னா செங்கடல்லாம் பிறந்து வனாந்திரத்துக்கு வர்றாங்க. வனாந்திரத்துக்கு வந்த போது அவர்கள் தேவனுடைய எந்த பிரமாணத்துக்கு என்ன செய்யலுங்க? கீழ்ப்படியவே இல்லை. தேவன் பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்நிய தேவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சேவிக்கிறாங்க. தேவன் பிரமாணத்தை கொடுத்ததற்கு அப்புறம் கூட அவங்க எதான் சேவிக்கிறாங்க? அந்நிய தெய்வங்களை தான் சேவிக்கிறாங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவங்க என்ன செய்யவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை. தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க பாருங்க. வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு என்ன பண்ணாங்க? கோபம் மூட்டினாங்க. சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏன் தேவனுக்கு அவங்க கோபம் மூட்டினாங்க? காரணம் என்ன? இந்த வசனத்தை சொல்ற பாருங்க. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே எப்படிப்பட்ட இருதயம் இருந்தது? கடினமான இருதயம். பாருங்க, தேவனுடைய அற்புதங்களை பார்த்துக்கிறாங்க, தேவனுடைய வல்லமைகளை பார்த்துக்கிறாங்க, செங்கடல் பிளந்ததை பார்த்துக்கிறாங்க, தண்ணி மதில் மாதிரி நின்னதை பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. தேவன் வனாந்திரத்துல வானத்துல எதை கொடுக்குறாருங்க? மன்னாவை கொடுக்குறாரு. அவர்களை வழிநடத்துவதற்கு என்ன இருக்குங்க? அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். அவங்க காலு கீழே பாம்புகள் இருக்கு, விஷமுள்ள பாம்புகள் இருக்கு, கொடிய தேல் இருக்கு. எது ஒன்றும் அவங்க என்ன செய்யல, சேதப்படுத்தவே இல்லை. அவருடைய வஸ்திரங்கள் என்ன ஆகல, அழுக்காகல. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. அவருடைய பாதரட்சியில் என்ன ஆகலைங்க, தேயவே இல்லை. இவ்வளவு அற்புதமா தேவன் வழி நடத்துறாரு. ஆனால் தேவனுக்கு விரோதமா எப்படி இருக்கிறாங்க? துன்மார்க்கரா இருக்கிறாங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்குன்னா தேவன் சொல்றாரு பாருங்க, கடினமான இருதயம் இருந்தது. எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம். இந்த கடினமான இருதயம் இருக்கிறவங்கள நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அப்போ ஒருத்தர் கடினமான ஒரு மனிதனுக்கு கடினமான இருதயம் இருக்குன்னா அவன் யாரை சோதிச்சு பார்ப்பான்? தேவனை சோதிச்சு பார்த்து அவரை பரீட்சை பார்ப்பானா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தான். கடினமான இருதயம் இருந்ததுனால தேவனை என்ன செய்யறாங்க? சோதிச்சு பார்க்கறாங்க, பரீட்சை பண்ணி பார்க்கறாங்க. இந்த வனாந்திரத்திலே தேவனால் எங்களுக்கு இறைச்சி கொடுக்க முடியுமா? சோதிச்சு பார்க்கறான், பரீட்சை பண்ணி பார்க்கறான். தண்ணி இல்லை, இந்த வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை. இவ்வளோ ஜனங்களுக்கு தேவன் தண்ணி கொடுக்க முடியுமா? பாருங்க, கடினமான இருதயம் இருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? தேவனை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பரீட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்க கொண்டு போகப்பட்டார்னா வனாந்திரத்துக்கு என்ன செய்யப்பட்டாருங்க? கொண்டு போகப்பட்டார். பிசாசு சொல்றான் சங்கீத புஸ்தகத்துல, கீழே குதிங்க, இப்படி தூதர் என்ன செய்வாங்க? தாங்கி கொண்டு போவாங்க, ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உப்புரியை நிறுத்தி தாள குதின்னு சொல்றான். தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டியமே ஒழிய அதை என்ன செய்யக்கூடாது?
பரீட்சை பார்க்க கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, நம்மை பாதுகாக்கிறாரு. தொடர்ந்து நாம் தேவனை நாம் பரீட்சை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அது எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம். தேவன் என்ன செய்வாரு? இந்த கடினம் உள்ள இருதயங்களை தேவன் என்ன செஞ்சாருன்னா வனாந்தரத்திலே அழிச்சு போட்டார். அநேக அற்புதங்களை பார்த்துக்கிறாங்க, அநேக அடையாளங்களை பார்த்துக்கிறாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரம் ஒரு மனிதன் தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு அதெல்லாம் போதுமானதா? இல்ல. தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். தேவன் இந்த பூமியில எப்படி வாழும்படி நமக்கு கட்டளை கொடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி வாழணும். தேவனுடைய பிரமாணங்களை நாம் மீறி வாழ்கின்ற பொழுது நாம் யாரை பரீட்சை பார்க்கிறோம்? யாரை சோதிக்கிறோம்? தேவனை சோதிக்கின்ற பொழுது, தேவனை பரீட்சை பார்க்கின்ற பொழுது தேவன் நமக்கு தண்டனை கொடுத்தான்னு என்ன செய்யறது? தேவன் தண்டனை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அழிக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட இருதயம்? கடினமான இருதயம். தேவன் வனாந்தரத்திலே அலைந்து திரிய பண்றேன், அலைஞ்சு திரியிறான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாருங்க? தேவன் சாக்கடிக்கிறார். அப்ப கடினமான இருதயம் உடையவர்கள் யாரை சோதிச்சு பார்ப்பாங்க? தேவனை. அப்படிப்பட்ட இருதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் சொல்லக்கூடிய எச்சரிக்கை? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்தவர்களுக்கு, எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. கடினமான இருதயம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. முதல்ல கடினமான இருதயம் இருந்துச்சு. யாருக்குங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த கடினமான இருதயம் இருக்கிறவங்க எப்பொழுதும் தேவன் என்ன செய்வாங்க? பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. என்ன பண்ணி பார்ப்பாங்க? பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. தேவனை சோதிச்சு பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு இருதயம் சொல்றாரு. அது என்ன இருதயம்னா வலிவி போகிற இருதயம். எப்படிப்பட்ட இருதயம் அது? வலிவி போகிற இருதயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இருதயம் இருந்தது. இந்த இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அவன் என்ன செய்வான் பாருங்க. அந்த வசனம் சொல்றாரு பாத்தீங்களா? அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி. அப்ப ஒரு மனுஷனுக்கு வலிவி போகிற இருதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாருடைய வழிகளை அறிய மாட்டாங்க. தேவனுடைய வழிகளை என்ன செய்ய மாட்டாங்க? அறிந்து கொள்ளவே மாட்டாங்க. தேவனுடைய பிரமாணங்களுக்கு ஒருபோதும் என்ன கொடுக்க மாட்டாங்க? செவி கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன்னு சொல்லுவார். அது தேனிலும் மதுரமானதுன்னு. அப்ப தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது நம்ம கேட்கிறோம்னா அது எப்படி கேட்கணும்? தேனிலும் மதுரம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை அப்படி கேட்கணும், அப்படி ருசிக்கணும் தேவனுடைய வார்த்தைய. அது கசப்பா பார்க்கலாமா தேவனுடைய வார்த்தைய? அப்ப இந்த வேத வாக்கியத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணம் என்ன செய்யப்பட்டதுன்னா கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு இருந்த இருதயம் என்னன்னா வலிவி போகிற இருதயம். இருதயம் வலிவி போச்சுன்னா அதை பிடிக்க முடியுமா? பிடிக்க என்ன ஆயிட்டே இருக்குங்க? வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். தேவன் பிடிச்சு பாக்குற என்ன ஆயிட்டே இருக்கிறாங்க? வலிக்கு போய்கிட்டே இருக்காங்க. தேவன் சொல்றாரு 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள், எனக்கு கோபம் ஊட்டினீர்கள். தேவனே 10 முறை பரீட்சை பண்ணி பார்த்துக்கிறான். இந்த வலிவி போகிற இருதயம் உடையவர்கள் அவர்கள் தேவனுடைய வழிகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? அறிந்து கொள்ளவே மாட்டாங்க. வேத வாக்கியத்தை யார் வேணாலும் படிக்கலாம். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் யார் வேணாலும் படிக்கலாம். கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க. ஒரு வருஷத்துல நான் 3 தடவை படிச்சுட்டேன், 4 தடவை படிச்சுட்டேன், வேதாகமத்தை படிச்சுட்டேன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு அடிப்படை சத்தியம் கூட அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? வேத வாக்கியத்தை படிக்கிறோம்னா உணர்ந்து கொள்ளுதல் இருக்கணும். படிச்சா மாத்திரம் போதுமா? எல்லாருமே படிக்கலாமே வேத வாக்கியத்தை. அந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து எத்தனை பேருக்கு உணர்ந்து கொள்ளுதல் இருக்கிறது?
தேவனுடைய வழிகளை யார் அறிய முயற்சி பண்றாங்களோ, யார் தேவனிடத்துல அன்பு செலுத்துறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? உணர்ந்து கொள்ள என்ன செய்யறாரு? அவங்க வேத வாக்கியத்தை படிச்சு என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும். அப்ப வலிவி போகிற இருதயம் உடையவர்கள் தேவனுடைய வழிகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? அறிந்து கொள்ளவே மாட்டாங்க. கர்த்தருடைய சபையில 20 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், எத்தனை வருஷம் வேணாலும் இருப்பாங்க. ஞானசான தொட்டியில பாவ மன்னிப்புக்காக இறங்கினவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல கடந்து அங்கேயே என்ன செஞ்சிருவாங்க? ஞானசான தொட்டி பக்கத்திலேயே மறிச்சு போயிடுவாங்க. எந்த சத்தியமுமே தெரியாது. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் இருப்பாங்க. எந்த வளர்ச்சியுமே இருக்காது. நீங்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருடம் என்ன இருக்கும்? குழந்தைக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? அப்ப ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுதும் அந்த குழந்தைக்கான வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். பால் புட்டியில குடிப்பாங்க பால். அடுத்து கயிறு எடுத்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அப்படி செதறி சாப்பிடுவாங்க. ஒரு 15 வயசு ஆகும்போது சாப்பிடும்போது சாப்பாடு எடுத்து இங்கே வச்ச முகத்தெல்லாம் அப்பி அப்படியே கீழே எல்லாம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு சரியான அறிவு இருக்கா? வளர்ச்சி இருக்குது? 5 வயசுல பால் புட்டியை குடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சரியான வளர்ச்சி அவன்கிட்ட இருக்குதா? இல்லை. ஏன்? அறிவே வளரல, புத்தியே இல்லை அவனுக்கு, மூளை வளர்ச்சியே இல்லை. அப்ப கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களை உணர்ந்து கொண்டு வளரவில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க? மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. ஞானஸ்தான தொட்டியில அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க, எங்கேயே முடிச்சிருவாங்க? ஞானஸ்தான தொட்டி பக்கத்துல என்ன பண்ணிடுவாங்க? தங்கள் வாழ்க்கைய முடிச்சிருவாங்க. கிறிஸ்துவை போல அவங்க என்ன ஆக மாட்டாங்க? பூர்ணராக மாட்டாங்க. தேவனுடைய சத்தியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. கடின இருதயம் உடையவர்களாக, வலிவி போகிற இருதயம் உடையவங்களா இருப்பாங்க. அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழி என்ன செய்ய மாட்டாருங்க? காண்பிக்க மாட்டார். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். யாரெல்லாம் தேவனுடைய வழிகளை அறியவில்லையோ, யாருக்கெல்லாம் வலிவு போகிற இருதயம் இருக்கிறதோ அவர்களுக்கு எங்க இடம் இல்ல? இளைப்பாறுதல். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டார்கள். இளைப்பாறுதலின் காலம் இனிமேல் தான் வரப்போகுது. யாரெல்லாம் பரதேசில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குங்க? இளைப்பாறுதலின் காலம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவன் சொல்றாரு, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் என்ன செய்ய மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டார்கள். வலிவு போகிற இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எங்க போக மாட்டாங்க? இளைப்பாறுதல் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டார்கள். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 3வது வகையான இருதயத்தை பத்தி பேசுறாரு. அது எப்படிப்பட்ட இருதயம்? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். கர்த்தருடைய சபையில் இருக்கிறாங்க எல்லாருமே எவ்வளவு பேர் தேவனையும் தேவனுடைய வாக்கு தத்துவங்களையும் முழுமையை விசுவாசிக்கிறாங்க? தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவங்க விசுவாசாங்கன்னா யாருக்கு கீழ்ப்படிவாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. 3வது வகையான இருதயத்தை சொல்றாரு. அது எப்படிப்பட்ட இருதயமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்குன்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இவங்கதான் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் முடியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வசனம் சொல்ற பாருங்களேன், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விடுவார்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்குன்னா அவங்க யாரை விட்டு விலகிடுவாங்க? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிடுவாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க பாருங்களேன், அவங்க வனாந்திரத்துல தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மோசேக்கு ஆரோனுக்கு விரும்ப சொன்னாங்க, நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறதே நலமான காரியம். நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க திரும்ப போறோம்? எகிப்துக்கு திரும்ப போறோம்னா தேவன் சொன்னாரு, அவர்கள் தங்கள் இருதயத்தில் எங்க திரும்பிட்டாங்க?
எகிப்துக்கு திரும்பிட்டாங்கன்னு. அவங்க எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்துல தான் இருக்கிறாங்க. என்னைக்கு அவர்கள் எகிப்துக்கு திரும்பினாங்களோ இருதயத்துல, அன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? பொறுமை தள்ளிட்டார். நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? கர்த்தருடைய சபைகள் இருக்கிறாங்க. அதனால அவங்க எங்க திரும்பிட்டாங்க? எகிப்துக்கு. அதான் இங்க சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம். அந்த பொல்லாத இருதயம் இருக்கிறவங்க எப்போதுமே எப்பயும் விலகிட்டாங்க. என்னைக்கு உலக ஆசை அவங்களுக்குள்ள வந்ததோ, உலக இச்சை அவங்களுக்குள்ள வந்ததோ, இந்த வாழ்க்கையோட அந்த வாழ்க்கையை ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறாங்க பாருங்க. எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்களுடைய உலக வாழ்க்கைக்கு அவங்க திரும்பி போயிட்டாங்க. அவங்க சரீரம் மாத்திரம்தான் இங்க இருக்கும். இருதயம் எங்க இருக்கும்? உலகத்துலதான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் யூதாஸ் இருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல அவருடைய இருதயம் எங்கதான் இருந்திருக்கும்? பணம். எப்ப போய் பணத்தை வாங்கலாம், எப்ப காட்டி கொடுக்கலாம், இயேசு கிறிஸ்து எங்கெங்க போறாரு, எங்க தன்மையில ஜெபம் பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருங்க? நோட் பண்றாரு. கரெக்டா எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு? எச்சமனை தோட்டத்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த போது அவருடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததா? இல்ல. அது எப்படிப்பட்ட இருதயம்? அது அவிசுவாசம் இல்ல, பொல்லாத இருதயம். நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும்? அவிசுவாசம் இல்ல, பொல்லாத இருதயம். அவங்க ஜீவனுள்ள தேவனிட்டு என்ன செஞ்சிருவாங்க? விலைக்கு போயிருவாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படிப்பட்ட இருதயம் இருந்ததுன்னா, கடினமான இருதயம், அவிசுவாசம் இல்ல, பொல்லாத இருதயம், வலிவி போகிற இருதயம். இப்படிப்பட்ட இருதயம் இருந்ததுனாலதான் தேவன் அவங்களை என்ன செஞ்சாரு? வனாந்திரத்திலே கொண்டு போட்டார். அப்ப கடினமான இருதயம் உடையவர்கள் தேவனை சோதிக்கவும் பரீட்சை பார்க்கவும் செய்வாங்க. வலிவி போகிற இருதயம் உடையவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய வழிகளை என்ன செய்ய மாட்டாங்க? அறிய மாட்டார்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்கும் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க? விலகி போயிருவாங்க. இதையும் எபிரேய ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. ஏன் எபிரேய கிறிஸ்துவ சொல்றாரு? நீங்க அப்படி என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. இன்று நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது நாம் எதை யோசிச்சு பார்க்கணும்? வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பார்க்கணும். இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் எந்த நாள்? அது கிறிஸ்துவின் காலம். இந்த காலத்துல இப்படிப்பட்ட இறுதி நமக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கவே கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே. பாவம் வஞ்சிக்க கூடியது. என்றைக்குமே பாவம் வஞ்சிக்க கூடியது. அந்த பாவத்துல என்ன இருக்குன்னா பெருமை தான் இருக்கும். பாவத்துல என்ன இருக்குங்க? பெருமை. பெருமையினாலதான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? அழிஞ்சு போயிடுறாங்க. பாவத்துல பாருங்க, அந்த பாவத்துல உலக இச்சைகள் அதுல தான் இருக்குது. அந்த உலக இச்சை நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? அழிஞ்சு போயிடுறாங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எங்கிருந்து உண்டானது? உலகத்தினால் உண்டானதுன்ற இச்சையில் இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க? பாவத்தின் வஞ்சனையினாலே விழுந்து போயிடுறாங்க. பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் செய்ய செய்ய நம்முடையது என்ன ஆயிருங்க? கடினமாய். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஒரு பாவம் செய்யும் போது உங்க இருதயம் குத்தும். பாவம் செய்யும் போது இருதயம் குத்தும். அதே பாவத்தை நீங்க தொடர்ந்து செய்யறீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இருதயம் என்ன ஆயிருங்க? அது பழகிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு குத்தப்படுதலும் அங்க உண்டாகாது. இருதயம் குத்தப்படாது. ஏன்னா பாவத்தின் வஞ்சனையில் அவங்க என்ன ஆயிட்டாங்க? சிக்கிட்டாங்க. பாவம் என்பது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்? காரணம் என்ன? கடினமான இருதயம். ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? நாள்தோறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லணும். ஏன் புத்தி சொல்லணும்?
சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நான் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இல்ல நான் திங்கக்கிழமை தான் விழுந்து போவேன், இல்ல புதன்கிழமை தான் விழுந்து போவேன், அல்லது வாரத்தின் முதல் நாள் விழுந்து போவேன் இருக்குதா? எந்த நிமிஷம் வேணா நம்ம என்ன ஆயிடலாங்க. ஆனா என்ன சொல்லுங்க, டெய்லி என்ன சொல்லுங்க, தினந்தோறும் புத்தி சொல்லுங்கள். வாரத்துல இங்க ஒரு நாள் மாத்திரம் நம்ம கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம கத்துக்கிறோமா? வாரத்துல இருக்கக்கூடிய 7 நாள் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம கத்துக்கிறோம். பைபிள் ஸ்கூல்ல கத்துக்கிறோம். கொஸ்டின் ஆன்சர் குரூப் என்ன செய்யறாங்க? அந்த பாடம் எழுதுற மூலமா நம்ம கத்துக்கிறோம். தினந்தோறும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? புத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன்? பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்ட என்ன இருக்கக்கூடாதுங்க, விழுந்து போயிடக்கூடாது. தேவன் நம்ம என்ன செய்யறாருங்க, எச்சரிக்கிறார் இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு எப்ப பங்கு இருக்கு? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. ஆரம்பத்துல புதிதாக வரக்கூடிய நூதனமான விசுவாசிகள், புதிய விசுவாசிகள்லாம் ரொம்ப பயங்கர உற்சாகமா இருப்பாங்க. கரெக்டா ஆராதனைக்கு வந்துருவாங்க. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய எல்லா காரியத்திலும் சரியா பங்கு பெறுவாங்க. காலம் போக போக என்ன ஆயிடுவாங்க, அப்படியே விசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் என்ன ஆகாதுங்க, தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? கர்த்தருடைய சபைக்கு நம்ம வந்துக்கிறோம். உயிர்த்தெழுதல், மரித்தோரின் நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லைங்களா? அதுக்காக உள்ள வந்துக்கிறோம். சொல்ல பாருங்க, முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அந்த நம்பிக்கை எது வரைக்கும் பற்றி கொள்ளணும்? முடிவு பரியந்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரிந்து முடிவு இருந்தாருங்க. தேவனுக்கு உண்மையிலவரா இருந்தார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல மரண பரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடைத்து உனக்கு. யாரு மரண பரிந்து உண்மையா இருக்காங்களோ, முடிவு பரிந்தும் யாரு உண்மையா இருக்காங்களோ அவர்கள் தான் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தான் என்ன இருக்குங்க, அது நித்திய பலன்கள் இருக்கிறது. அப்ப யாரு முடிவு பரிந்து உறுதியா பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிறிஸ்தவத்துல என்ன இருக்குது, பங்கே இருக்குது. தேவனிடத்துல போய் சாக்கு போக்குலாம் சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் உத்தரவாதி, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி. உங்கள் ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, என்னுடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன செய்ய முடியாதுங்க, உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் சத்தியத்தை போதிக்கலாம், நீங்கள் கேட்டு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவதும் அது உங்கள் விருப்பம். யாரை கட்டாயப்படுத்த முடியுமா? குச்சி எடுத்து அடிக்க முடியுமா? கீழ்ப்படிங்கன்னு. அது இருதயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம், அது இருதயத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம். நம்ம என்னதான் செய்ய முடியுங்க? தேவனுடைய வார்த்தையை கடிந்து கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? போதிக்கலாம். நாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரமாணத்தை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். முடிவு பரிந்து உண்மையா இருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? யார் கோபம் மூட்டினாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, தேவனுக்கு கோபம் மூட்டுறாங்க. யார் அது? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எகிப்திலிருந்து கிளம்பின 2 பேர்த்த தவிர கானானுக்கு யாருமே போல. மோசே இருக்கிறாரு, ஆரோன் இருக்கிறாரு, காலேப் யோசுவா இருக்கிறாங்க. இந்த 2 பேர் காலேப்பும் யோசுவா எங்க போறாங்க? அப்ப எகிப்திலிருந்து கிளம்பின எல்லாருமே தேவனுக்கு என்ன மூட்டினாங்களாம்? கோபம் மூட்டினாங்க. தேவன் ஏங்க கோபப்படுறாரு? தேவன் எதற்கு கோபப்படுறாரு? நீங்களுக்கு அதெல்லாம் செய்யல, இதெல்லாம் செய்யலன்னு கோபப்படுறாரா? எனக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்கலன்னு கோபப்படுறாரு? எது கோபப்படுறாரு? அவர் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தாழ்மை, கீழ்ப்படிதல். தேவன் இதான் எதிர்பார்க்கிறார். நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருங்க, என்னுடைய பிரமாணத்துக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். இதான் அவங்க என்ன பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யவே இல்லை. எகிப்துல எந்த தெய்வங்களை வச்சு வணங்குனாங்களோ அதே தெய்வங்களை எங்க வச்சு வணங்குறாங்க? வனாந்தரத்திலையும் வச்சு வணங்குறாங்க. தேவனுக்கு என்ன வருதுங்க? கோபம். எவ்வளவு நன்மை செஞ்சு கேட்பாங்க. எகிப்துல எவ்வளவு நன்மை செஞ்சாரு அவங்களுக்கு. ஜனங்களை விடுதலை பண்ணாரு. வெட்டாந்தரையில் நடந்து வர்றாங்க செங்கடலுக்குள்ள, அவ்வளவு நன்மை பண்ற. கொஞ்சமாவது நன்றி உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் சொல்லுவார் இல்லைங்களா? அந்த நன்றிங்கிறது உங்கள்கிட்ட இருந்ததா?
நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க தீமை செய்யறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு ஏதோ ஒரு நன்மை நீங்க ஆபத்து காலத்துல ஒரு நன்மை செஞ்சுக்கிறீங்க, நீங்க அவங்க உங்களுக்கு தீமை செய்யறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அந்த ஒரு நன்மை செஞ்சதுக்காக நம்ம அவ்வளவு கோவப்படுவோம். தாயின் கர்ப்பத்துல நம்ம உருவாக்கி சுகபத்திரமா கொண்டு வந்து நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, குழந்தை கொடுத்து, எல்லாமே கொடுத்து தேவன் பராமரிக்கும் போது தேவனுக்கு விரோதமாக நம் காரியங்களை செய்கின்ற போது தேவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? வருமா வராது? அப்படி பிரமாணத்தின்படி நடக்காத போது தேவன் எவ்வளவு கோபப்படுவார்? இதுதான் ஒரு வேலை செய்யற. என்ன வேலைன்னா, கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் எல்லோரையும் யாருக்கு பாதப்படியாக்கி போடுறாரு? கிறிஸ்துவுக்கு. தேவன் அந்த வேலை செய்யறார். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவங்க யாரு? அவருடைய பிரமாணத்தை அறிஞ்சவங்க தானே. அப்ப என்ன செய்வார் அவரு? தேவன் வாய்ப்பை கொடுப்பார். வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா? தேவன் இரக்கம் உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர் தான். அவருடைய பிரமாணத்தின்படி செய்யும்போது அப்படி இருப்பாரு. தேவனுடைய பிரமாணத்தை மீறி செய்கின்ற போது என்ன செய்வார்? அதான் இங்க செஞ்சார். என்ன பண்ணாரு? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. அரோசித்தார் என்ன அர்த்தங்க? அருவருக்கிறது. யாராவது உங்களை பார்த்து அருவருத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? நமக்கு எரிச்சலா இருக்கு இல்லைங்களா அருவருத்தா? அது தேவன் நம்மை பார்த்து அப்படி செய்கின்ற போது நமக்கு எப்படி இருக்கணுங்க? ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோம்னு வருத்தம் பண்ணும் இல்லைங்களா? தேவன் நம்ம என்ன செய்யறாருன்னா அருவருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் தேவனுடைய பிரமாணங்களை கீழ்ப்படியவில்லையோ தேவன் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். சொல்ல பாருங்க, அவருடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று அப்படின்ட்டு. தேவன் என்ன செஞ்சாரு? தம்முடைய ஜனங்களை வரவழைத்து ரட்சித்து வனாந்திரத்திலே அழித்து போட்டார். யூதால சொல்றேன், தேவனுடைய ஜனங்கள் தான். ஜனங்களை அவர் ரட்சித்தார். ஏன் அழிச்சு போட்டார்? காரணம் என்ன? கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியவே இல்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படிதல்ங்கிறது அவ்வளவு முக்கியம். பலிகளை பார்க்கலும் எது உத்தமன்றாரு? கீழ்ப்படிதல். ஏன் வனாந்திரத்துல ஏன் அவங்களை அழிச்சு போட்டாரு? கீழ்ப்படியில. நித்திய இளைப்பாறுதல் என்ன கிடையாதுங்க, இடமே கிடையாது. என்னுடைய இளைப்பாறுதலில் நான் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். தேவன் கோபத்துல ஆணையிட்டா அதோட அவ்வளவுதான். மறுபடி வாய்ப்புலாம் இருக்குதா? வனாந்திரத்திலே செத்த ஜனங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவருடைய நிலைமை என்னத்தான்? நியாய தீர்ப்பினாலே அவங்களுக்கு என்னதான் இருக்குங்க? ஆக்கினை தான் இருக்குது. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அவங்க கானானுக்குள்ள ஏன் பிரவேசிக்கல? ஏன் இளைப்பாறுதல் ஏன் பிரவேசிக்கல? இந்த அவிசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? கிரீக்ல பாத்தீங்கன்னா சம்மதிக்காததினாலே. தேவனுடைய பிரமாணங்களை அவங்க என்ன பண்ணல? சம்மதிக்கவே இல்லை. ஆமா இது தேவனுடைய பிரமாணத்தை நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு சம்மதிக்கவே இல்லை. இன்னைக்கு தேவன் நமக்கு புதிய ஏற்பாடு கொடுத்துக்கிறாரு. அந்த புதிய ஏற்பாடின்படி நாம் செய்வதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நாம் எங்க போக முடியாதுங்க? இந்த பரம இளைப்பாறுதலுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த இருதயம் நமக்கு இருக்கலாமா? கடினமான இருதயம், வலிவி போகிற இருதயம், பொல்லாத இருதயம். இப்படிப்பட்ட இருதயம் இருந்ததுனாலதான் அவங்க எங்க போல? தேவனுடைய இளைப்பாறுக்கு என்ன செய்யலங்க? அவங்க போகல. தேவன் ஆணையிட்டார். நமக்கும் இப்படிப்பட்ட இருதயம் இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்க போக முடியாது? பரம இளைப்பாறுக்கு என்ன செய்ய முடியாதுங்க? போகவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதுனால உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.